வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். தட் கிளாஸஸ நாம சப்ஜெக்ட்டா யூஸ் பண்ண போறோம். பொதுவா தட் கிளாஸஸ நாம ஆப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணுவோம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணுவோம். பட் இந்த தட் பிளஸ் கிளாஸ் இந்த பார்ட்ட சப்ஜெக்ட்டா வச்சு எப்ப சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும், எப்படி பண்ணணும்? இததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த மாரி இடங்கள்ல இந்த மாரி தட் பிளஸ் கிளாஸ சப்ஜெக்ட்டா கொண்டு வருவோம் அப்படின்னா, ரொம்ப காமன் தான் ஸ்போக்கன்ல. அவன் மிஸ்டேக்குக்கு மன்னிப்பு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவள் முதல் பரிசை வென்றது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீ உன் சாவிய மறந்து விடுவது வழக்கமா நடக்கிற விஷயம் தான். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அவன் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டது. அவள் முதல் பரிசை வென்றது. நீ உன் சாவியை மறந்து விடுவது. இதையெல்லாம் தான் நம்ம தட் கிளாஸ வச்சு சொல்லி, இதையெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்டா வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ கிளாஸ்ன்னு அடிக்கடி சொல்றோமே அப்படின்னா என்ன? ஒரு கிளாஸ் அப்படின்றது ஒரு முழுமையான வாக்கியம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும். இதெல்லாம் இருந்ததானா அத வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தட் பிளஸ் கிளாஸ் இது எல்லாத்தையும் ஒரு சப்ஜெக்ட்டா வச்சு, இன்னொரு சென்டென்ஸ்ல நம்ம திரும்பவும் வெர்ப் எல்லாத்தையும் கொண்டு வரப் போறோம். ஸோ இதுதான் இதோடைய ஃபார்மேட். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியாட்டி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ இது ஈஸியா ஆயிடும். டோன்ட் வொரி. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ இத தான் நம்ம கிளாஸ்ன்னு போட்டோம். சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும். மத்தது என்ன வேணா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் சப்ஜெக்டும் வெர்பும் கண்டிப்பா இருக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் தேர்வில் தேர்ச்சி பெற்றது எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவ படிக்கவே மாட்டா. அவ எப்படி பாஸ் பண்ணா? அவ பாஸ் பண்ணது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி சொல்லுவோம் இல்லையா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழ்ல நம்ம சொல்றது. இங்கிலீஷ்லயும் இதே மாதிரி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த பார்ட் பெற்றது இந்த பார்ட்ட தான் நம்ம தட் பிளஸ் கிளாஸ் அப்படி போட போறோம். ஸோ தட் அதுக்கப்புறம் வர ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஒரு பேசிக்கான ஸ்டேட்மெண்ட். அவள் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். பாஸ்ட் டென்ஸ். ஆச்சரியப்படுத்தியது அப்படின்றாலே தெரியுது இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால ஷி பாஸ்ட் தி எக்ஸாம். தட் ஷி பாஸ்ட் தி எக்ஸாம் அப்படின்னா அவள் தேர்வில் தேர்ச்சி பெற்றது அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது. சர்ப்ரைஸ்ட் எவ்ரிஒன். அவ்வளவுதான். That she passed the exam surprised everyone. பாருங்க இந்த ஃபுல் பார்ட்டும் இந்த சென்டென்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டா இருக்கு. That she passed the exam surprised everyone. அவர் சரியான நேரத்திற்கு வராதது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவர் சரியான நேரத்திற்கு வராதது நெகட்டிவா சொல்ல போறோம். முதல்ல என்ன டென்ஷன் பார்த்துக்கலாம். எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது அதுவே பாஸ்ட் டென்ஸ். அப்ப இதையும் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்ல போறோம். That அவர் சரியான நேரத்திற்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிடணும். He didn't come on time. That he didn't come on time. அதுதான் சப்ஜெக்ட். இந்த முழுமையான சென்டென்ஸ்க்கு அது சப்ஜெக்ட். அந்த ரெண்டாவது பார்ட்ல எது verb? எரிச்சலை ஏற்படுத்துனுச்சு. எரிச்சல்னா நம்ம வந்து annoyed past tenseன்றதுனால annoyed me. That he didn't come on time annoyed me. That he didn't come on time annoyed me. இதுல நம்ம யூஸ் பண்ண போற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள். பெரும்பாலும் நம்ம இந்த இமோஷன்ஸ் குறிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம வேர்ப்ஸா யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். எங்க வேணா நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தடுத்து வர சென்டென்சஸ. அவள் அவனை மன்னித்தது அவளுடைய நல்ல மனசை காட்டுது. ஸோ அவள் அவனை மன்னித்தது இதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ காட்டுகிறதுன்றது இப்போ அது வந்து இப்போ காட்டுது. அதனால இந்த பார்ட் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ். மன்னித்ததுன்றது முன்னாடி நடந்துச்சு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ தட் ஷீ ஃபர்கேவ் ஹிம். அவள் அவனை மன்னித்தாள். ஷீ ஃபர்கேவ் ஹிம். அதுக்கு முன்னாடி ஒரு தட் சேர்த்துட்டோம். ஸோ இந்த பார்ட் தான் சப்ஜெக்ட். அடுத்தது வேர்ப் வரணும் இல்லையா? என்ன காட்டுகிறது? காட்டுறதுன்னா ஷோ. இந்த இடத்துல இந்த ஃபுல் பார்ட்டையும் நம்ம வந்து இந்த முழுமையான சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட்னு சொன்னோம். இதை நம்ம சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால தான் நம்ம ஷோஸ் ஹர் கைண்ட்னஸ். அவளுடைய இரக்க மனதை காட்டுகிறது, நல்ல மனதை காட்டுகிறது. ஹர் கைண்ட்னஸ். That she forgave him shows her kindness. That she forgave him shows her kindness. கடைசி நிமிஷத்துல போய் அவங்க ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஏமாற்றமாக இருந்தது. இருந்ததுனால பி verb வச்சு நம்ம சொல்லணும் செகண்ட் பார்ட்டை. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். கடைசி நிமிடத்தில் அவர்கள் நிகழ்ச்சியை ரத்து செய்தது. That they cancelled the event at the last minute. They cancelled the event at the last minute. அது ஏமாற்றமாக இருந்தது. இருக்கிறதுனா பி verb. அதனால was disappointing.
That they cancelled the event at the last minute was disappointing. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவர்கள் என்னை நம்பவில்லை என்பதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ வருத்தமாக இருக்கிறது இது பிரசன்ட் டென்ஸ். அவர்கள் எப்ப என்ன நம்பல? முன்னாடியே என்ன நம்பாததை இப்ப நம்ம யார்கிட்டயாவது சொல்லிட்டு இருக்கோமா? இல்ல இப்பதான் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்றத இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோமா? அப்படிங்கிறத பொறுத்து இந்த சென்டென்ஸை நீங்க பாஸ்ட் டென்ஸ்லயோ நீங்க பிரசன்ட் டென்ஸ்லயோ ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் இருக்கோம். சிலர் என்ன நம்பலங்கிறத இன்னொருத்தவங்க கிட்ட நான் வந்து இப்ப இவங்கள என்ன நம்பலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு கரண்ட்லயே நம்ம சொல்றோம். ஸோ அதனால இந்த பாட்டை நான் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறேன். பட் இது பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்ப அவர்கள் என்னை நம்பல, they don't trust me. அவர்கள் என்னை நம்பவில்லை என்பது, that they don't trust me. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அது என்ன ரொம்ப வருத்தம் அடைய வைக்குது. அதுதான் நம்ம வந்து bothers me, upsets me எப்படி வேணா சொல்லுங்க, makes me sad எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ இந்த ஃபுல் பார்ட்டே நம்ம சப்ஜெக்டா யூஸ் பண்றப்போ, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ இதை வந்து ஒரு சிங்குலரா கன்சிடர் பண்ணி இதை நீங்க போடணும். ஸோ அதனால தான் bothers me a lot, ரொம்ப வருத்தமா இருக்கு, a lot. That they don't trust me bothers me a lot. That they don't trust me bothers me a lot. நீ அவங்க சொல்றது கேட்காதது உன்னோட பெற்றோர் ரொம்ப கவலையடை செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நீ அவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறதுனால தான் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ நீ பேச்சை கேட்காதது, இந்த பாட்டு தான் தட் கிளாஸ் இல்லையா? ஸோ தட் யூ டோன்ட் லிசன் டு தம், எப்பவுமே அவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறியா, அதனால தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தட் யூ டோன்ட் லிசன் டு தம், அவங்கள கவலையடைய வைக்குது, worries them, அதனால தான் worries your parents. That you don't listen to them worries your parents. அவர் 5 மொழிகள் பேசுவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ அவர்கள் 5 மொழிகள் பேசுவதே அப்படி சொன்னாலும் சரி, அவர்கள் 5 மொழிகள் பேசுவது எப்படி சொன்னாலும் சரி, தட் he speaks 5 languages, அவர் 5 மொழிகள் பேசுகிறார், அது வந்து எப்பவுமே நடக்கிறது, அவருக்கு தெரிந்த ஒரு விஷயம், அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். that he speaks 5 languages, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது, இது ஃபுல்லா சப்ஜெக்ட் இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா, அதனாலதான் amazes me, அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல verb ஃபார்ம்ல amazes me. that he speaks 5 languages amazes me. எக்ஸாம் கேன்சல் ஆனது பல மாணவர்களை மகிழ்ச்சி அடைய வைத்தது அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ எக்ஸாம் கேன்சல் ஆனது, ஸோ கேன்சல் யாரோ தான் பண்ணுவாங்க, அப்போ வேற வழியே இல்லை, இதை நம்ம பாசிவ் வாய்ஸ்ல தான் சொல்லணும் இல்லையா? ஸோ that the exam was cancelled, that the exam was cancelled, நிறைய மாணவர்களை மகிழ்ச்சி அடைய வைத்தது, made many students happy. that the exam was cancelled made many students happy. எனக்கு வேலை கிடைக்காதது அவங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம் அளித்தது, வருத்தம் அளித்தது past tense. ஸோ எனக்கு வேலை கிடைக்காதது, that I didn't get the job, that I didn't get the job. அவங்களெல்லாம் அப்செட் ஆக்குனுச்சுன்னு சொல்றோம். ஸோ இது பாருங்க, வருத்தம் அளித்தது past tense, அப்செட்டுக்கு past tense அப்செட் தான், அதனால தான் upset them அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம். ஏன் எஸ் போடலன்னு கேட்காதீங்க, இது past tense, ஆனா இது பிரச்சனை இல்லை, இது சப்ஜெக்ட் தான். இந்த மெயினான விஷயத்த பாருங்க என்ன டென்ஸ்னு, இது பாத்தீங்கன்னா வருத்தம் அளிக்கிறதுன்னா இந்த இடத்துல அப்செட்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல வருத்தம் அளித்ததுன்னு இருக்கு past tense, அதனாலதான் வெறுமனே அப்செட்னு போட்டிருக்கோம். ஏன்னா அப்செட்டோடைய past tense ஃபார்மும் அப்செட் தான். that I didn't get the job upset them, that I didn't get the job upset them. எனக்கு அப்செட் ஆக்குனுச்சு அப்படின்னா upset me அப்படி சொல்லுவோம். அவளுக்கு முதல் பரிசு கிடைத்தது அவளது பெற்றோருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது அப்படி சொல்ல போறோம். அவளுக்கு முதல் பரிசு கிடைத்தது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அவளுக்கு முன்னாடியே கிடைச்சிச்சு, அவளுடைய பெற்றோருக்கு மகிழ்ச்சி அளிச்சிச்சு, இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். that she got the first prize, that she got the first prize, மகிழ்ச்சி அளித்தது, pleased her parents. ஹாப்பி எல்லாம் verb formல சொல்ல முடியாது, அதனால தான் ப்ளீஸ், எக்ஸைட் இந்த மாதிரி வார்த்தைகளை தான் அந்த மகிழ்ச்சி அளித்தது அதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ளீஸ்டு, எக்ஸைட்டட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா அந்த மேட் அதே யூஸ் பண்ணிடுங்க. மேட் ஹர் பேரண்ட்ஸ் ஹாப்பி, மேட் ஹர் பேரண்ட்ஸ் சேட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிடலாம். அவர் ராஜினாமா செய்ய போறார் அப்படிங்கிறது சும்மா வதந்தி அப்படின்னு நம்ம சொல்லணும்.
அவர் ராஜினாமா செய்ய போகிறார் இல்லையா? ஸோ அப்ப that he is going to resign. That he is going to resign. அது வந்து ஒரு ரூமர். இட்ஸ் a rumor. That he is going to resign is a rumor. அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல OUR போடுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி MOR போடுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர் என்ன சந்தேகப்படுறது, இல்ல என்ன நம்பாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அவர் இப்படி ரூடா பேசுறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு துணை நின்றது எனக்கு ரொம்ப ஆறுதலை தருகிறது. நீங்க துணை நின்றதுன்னா ஸ்டாண்ட் பை மீ அப்படி சொல்லலாம். இல்லைன்னா சப்போர்ட் அதுவும் சொல்லலாம். ஸோ எப்படி வேணா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. நீ எனக்கு சொல்லலையேன்னு நினைக்கிறதே எனக்கு வந்து என்ன ஹர்ட் பண்ணுது. காயப்படுத்துகிறதுனா என்ன ஹர்ட் பண்ணுது. இதுதான் நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம தட் பிளஸ் கிளாஸ் இதை சப்ஜெக்டா வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.